ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த ஜாலியா சொல்ல நினைச்ச இயக்குனருக்கு கண்டிப்பா நம்ம பாராட்டு சொல்லி தான் ஆகணும். இதுல அவர் ஒரு படத்துல வர ஒரு கேரக்டராவும் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கான அவர் நடிப்பும் சரி, அதுக்கு அவர் குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. படம் அழகா ஆரம்பிச்சு காமெடி, லைட்டா காதல், அன்பு, மனிதம் எல்லா விஷயத்தையுமே பேசுது. அதுவும் எங்கேயுமே போர் அடிக்காம ஒவ்வொரு சீனும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்காம உங்களுக்கு ஒரு அழகா ஒரு படம் பார்க்குற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். இதில குறிப்பிட்டு சொல்லணும் அப்டின்னா, ஒரு காமெடி சீன் வருது. அடுத்து ஒரு எமோஷனல் சீன் வருது அப்டின்னா, அதுக்கு அடுத்து வர காமெடி சீன் அந்த எமோஷனல் சீன அஃபெக்ட் பண்ணாத மாரி ஒரு காமெடி சீன்லாம் வரும். அதுக்கு நம்ம அட அப்படிங்கிற மாரி அந்த எமோஷன கடந்துட்டு இந்த காமெடி நம்ம ரசிக்கிற மாரி தான் இருக்கு. இதுக்காகவே இயக்குனரோட அந்த திரைக்கதை யுக்திய நம்ம பாராட்டலாம். படத்துல மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு, இது இப்படி இருக்கு, இது இவ்வளோ அழகா இருக்கு, இந்த சீன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு நெறைய சீன் இருக்கும். அது எதுவுமே வேணாம். நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் பாருங்க. அதுவும் குடும்பத்தோட பாருங்க. உங்கள திருப்திப்படுத்தி அனுப்புற படங்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்கும். கிட்டத்தட்ட அயோத்தி மாரி ஒரு மனிதன் பேசுற படம். அதையும் தாண்டி இது ஒரு நம்ம தமிழ் மக்களே இலங்கையிலேருந்து வர்றாங்க. அவங்க சந்திக்கிற பிரச்சனைலாம் என்னங்கிறத ரொம்ப ஆழமா இல்லாம, அழுத்தமாவும் இல்லாம, எதார்த்தமா பேசியிருக்க ஒரு படம். நீங்க தாராளமா பாருங்க மக்களே. இந்த மாரி சின்ன படங்கள நம்ம தியேட்டர்ல பார்க்குறப்ப தான், அடுத்தடுத்து இது மாரி படங்கள் நெறைய வர்றதுக்கும் உதவும். சசிகுமாருக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, அயோத்தி, நந்தன், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மாரி அழகழகான படங்கள மக்களுக்கு தேவையானதையும், அன்பையும் விதைக்கிற மாரி படங்கள் சொல்றதுனாலயே அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை தெரிவிக்கலாம்.